ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரிங். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன விரும்பாங்க பார்க்க போகிறோம். தையல் தொழிலில் நம்ம நினச்ச மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்க முடியாது. அதாவது நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். அது என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறது உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு மாடல் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாம் போட்டிருக்கிறேன். இப்போ இது நான் பேக் சைஸ் கட் பண்ணி தூரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதில் தான் நம்ம மாடல் வச்சு தைக்க போகிறோம். மாடல் வச்சு தைக்க போகிறதுக்கு ஃபஸ்ட்டு சேலையோட துணியை கொஞ்சோண்டு எடுத்து வச்சு அதில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீல வாக்கில் வெட்டி ஓரமாக அடித்து அப்படியே திருப்பி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சுக்கு இதை கட் பண்ணி தூரம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை கண்டினியூவாக எப்படி தைக்கலாங்கிறத இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டே வாங்க. நான் எப்படி இந்த தொழிலில் நினச்சதை செய்ய முடியாது அப்படிங்கிறத இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்க, முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி வீட்டு வேலையை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கி வீட்டு வேலை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, தைக்க முடியாது. அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தச்சிடலான்னு சொல்லிட்டு தான் துணி வாங்குவோம். வீட்டு வேலை பார்த்தாக்கி நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்லேயும் வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதையும் நம்ம ஒரு குயிக்காக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிப்போம். காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சாலும் ஒரு 8:30க்குள்ளே வேலையை முடிக்கணும்னு நினச்சாக்கி சில நேரம் வீட்டு வேலையை ஒன்று பார்த்து சேர்க்குறதுக்கு 10 மணியாகவும் ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கலாம்னு நினைக்கிறத 3 ப்ளவுஸ் தான் கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண முடியும். இதை விட பெரிய காமெடி என்னன்னாக்கி நம்ம அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும் போதே வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துடுவாங்க. நம்ம எங்கே கூடயும் போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இப்போது வீட்டு வேலை ஒரு காரணம், 2வது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள். அதாவது இப்போ நம்ம கல்யாணம் முடியாத பிள்ளைங்களாக இருந்தாக்கி அவங்களுக்கு அவங்க அம்மா நல்லா எல்லா வேலையுமே பார்த்துருவாங்க பார்த்துக்கோங்க. அதனால் அவங்க நம்ம ஈஸியாக தைச்சிடலாம். இது கல்யாணம் முடிஞ்சு குழந்தைங்க வீட்டுக்காரங்க எல்லாரையும் பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லாருக்குமே டீ போட்டு கொடுக்குறதுலேருந்து அவங்க துணியை சோப் போட்டு எடுக்கிற வரைக்கும் நம்ம வேலை தான் நம்மளால் தான் அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும். அதனால் நம்ம அந்த வேலைலாம் பார்க்கும்போது நம்மளோட வேலை கொஞ்சம் பாதிக்கும். அதுக்கப்புறம் போகக்கூடிய வீட்டுக்கு கட்டாயம் போகக்கூடிய சூழ்நிலை வரும். அதாவது தினசரி இல்லைனாலும் ஒன்றாட்டமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒன்று கல்யாண வீடு, சடங்கு வீடு, காது குத்து வீடு, பால் காய்ப்பு வீடு, அப்படியே இல்லைனாலும் கோயிலுக்கு போகக்கூடியது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அலைச்சல் இல்லாமல் இருக்கவே செய்யாது பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம அலைச்சலை குறைச்சாக்கி தச்சிடலான்னு நினைப்போம். வாய்ப்பே இல்லைங்க. எந்த வேலை எப்படி பார்த்தாலும் சரி நம்மளுக்குள்ள வேலையை நம்ம தான் பார்க்கணுன்ட்டு போகாமையும் இருக்க முடியாது, போயிட்டு வந்தால் நம்மளால் தொழிலும் பார்க்க முடியாது. சரி இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம நினச்சாக்கி 4வது இன்னொரு விஷயம் இருக்குங்க. இன்றைக்கி ஒரு 10 ப்ளவுஸை இருந்த இடத்துல இருந்து தைக்கணும்னு நினச்சி கட் பண்ணி வச்சுருப்போம். அன்றைக்கி தான் கரண்ட் ஓயாமல் போய்கிட்டே இருக்கும். நம்ம அதிலே டென்ஷன் ஆயிடுவோம். சில நேரமும் இப்படி தான் 10 சட்டை, 12 சட்டை, 15 சட்டை வரைக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம். கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க, 3/4 மணி நேரத்துக்கு ஒரு சட்டையை தூரம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம டயத்தை ஒதுக்கி வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட உடம்பு சூழ்நிலை நம்மளுக்கு ஒத்துழைக்காது. ஏன்னா வீட்டு வேலை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு எல்லா வேலையும் எல்லா பக்கமும் நம்ம போக வேண்டியிருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம இந்த வேலையை பார்த்தாக்கி நம்ம உடம்பு சூழ்நிலை ஒத்துழைக்காது. ஒன்று அதிகமாக நம்ம துணி சோப்பட்டாக்கி உடம்பு ஒழிக்கும், வீடு துடைச்சிட்டாக்கி நம்மளுக்கு அப்படி தான் கஷ்டமாக இருக்கும். அதாவது நம்ம உடம்பை வளைச்சி நம்ம எவ்வளோ வேலை பார்த்தாலுமே அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ காலையிலேருந்து நம்ம சாயந்தரம் வரைக்கும் தைக்கிறோன்னாக்கி ஒரு 5 மணிக்கு மேலே நம்மளுக்கு தைக்க முடியாது. நம்ம சும்மா இருந்தாலும் கஸ்டமர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு சட்டை தைக்கலாங்கிற நேரத்துக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு இதுக்குன்னு வரும்போது நம்மளோட மைண்ட் செட்டே மாறிடும். என்னடா அப்படிங்கிற அளவு ஆயிரும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம சூழ்நிலைகள் நம்ம எப்படி வேலை பார்க்கணுன்னு நினச்சாலும் அந்த சூழ்நிலையை ஒவ்வொரு நம்மளை தட்டி விட்டுக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால தான் நினச்ச மாதிரி நம்மளால் தையல் தொழில் பார்க்க முடியாது. இது நம்ம ஒரு பக்கம் வெளியில் வேலைக்கு போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கார்மெண்ட்ஸோ இல்லாட்டி மற்ற வேலைகளுக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியில் வேலைக்கு போயிட்டாக்கி இது இந்த டைமிங்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிக்கணும். காலையில் ஒரு 9 மணிக்கு வேலை, 9 மணிக்கு வேலைன்னா கட்டாயம் நம்ம ஒரு 8:45க்கு அங்கே போய் நம்ம ஜாயிண்ட் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனை பொறுத்து நம்ம வேகமாக போவோம்.
அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட டைம் 4 மணியோ 5 மணியோ தைச்சிட்டு இல்லாட்டி வேறு வேலையை ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம வந்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கோங்க. இதே இது நம்ம வீட்டில் இருந்து பார்க்குறதா இருந்தாக்கி சரி இப்போ காலையில் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு, சரி நம்ம மதியத்துக்கு தானே பார்ப்போம், அதுக்குள்ளே ஒரு 3 சட்டை தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருப்போம். அந்த நேரம் பார்க்க தான் நம்மளுக்கு கால் இழுத்துக்கிட்டு போவோம். கால் வலிக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தாலும் அப்புறம் கை வலிக்கும். பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது, ஒரு 10 நிமிஷம் படுக்கலாம் அப்படின்ட்டு நினைப்போம். நம்மளை கெடுக்கிறது இந்த சோம்பேறித்தனம் தாங்க. இந்த சோம்பேறித்தனம் இல்லைனாலே நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாங்க. உண்மையிலே தான் நினச்ச மாதிரி தான் வேலை பார்க்க முடியாது பார்த்துக்கோங்க. ஆனால் ஒன்று நம்ம நினச்சாக்கி எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். முடிஞ்ச அளவு உண்மையாக தான் நம்ம நினச்சாக்கி எதை வேணாலும் சாதிக்கலாம். நினைக்காம இருந்தாக்கி ஒன்றுமே சாதிக்க முடியாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். ஆனால் வேலை பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லலை, நம்ம நினச்சா கட்டாயம் பார்க்கலாம். ஆனால் நினச்ச நேரத்தில் வந்து முடிக்கணும்னு நினச்சாக்கி நம்ம சூழ்நிலை காரணம் வந்து முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு சில இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். சரிங்க, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக பிடிக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? அந்த ப்ளவுஸும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? டாட்டா பாய்.